ஸோ எல்லாருக்கும் நமஸ்காரம். 125வது வாரம், இன்னும் ஒரு 25 வாரம் போயிடுச்சுன்னா 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ 125வது வாரம் இன்னைக்கு 1ஆம் தேதி, மாதத்தின் முதல் நாள் செப்டம்பர். கொஞ்சம் நல்ல மழை இனிமேல் ஆரம்பித்து நம்மளுக்கெல்லாம் நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு வேண்டிட்டு இன்றைக்கான அஜெண்டா வில் ஸ்டார்ட் வித் கணேச மந்திரம். முடிஞ்சிட்டு வாரம் ஒரு குறளில் 125வது குறள், அதாவது அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தினுடைய 5வது குறள் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு ஸ்லோகா ஃபார் ஹீலிங் அது ஒரு 11 டைம்ஸ் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நாராயணிய ஸ்லோகம் அது முடிச்சுட்டு வாய்ஸ் ஆஃப் பக்தாஸில் இந்த வாரம் சித்ரா மாமி ராமாஷ்டகம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அவளோட ரெசிடேஷன் வாய்ஸ் ஆஃப் பக்தாஸில் அது முடிஞ்சுட்டு சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்துலேருந்து ஒரு ஸ்லோகமோ 2 ஸ்லோகமோ பார்க்க போகிறோம். பார்ட் 2 வில் கம்ப்ளீட் இட் வித் முருகனாந்தம். இதுதான் இன்றைக்கான அஜெண்டா. மூவிங் ஆன். இது வரைக்கும் நான் திருக்குறளே சொல்லலை, நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல வேண்டியவா யாராவது இருக்கா? இல்லை என்னோடய சான்ஸ் ரொம்ப ரொம்ப வாரங்களுக்கு முன்னாடி இருந்தது, இந்த வாரம் நான் சொல்கிறேனே அப்படின்னு யாராவது இருக்கா? சொல்லல. ஸ்ரீமதி மாமியா? ஸ்ரீ சந்திரிகா மேமா? எஸ். நான் இதுவரை திருக்குறள் சொல்லலையா? ஓகே, அப்போ நீங்கள் திருக்குறளுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ். கணேச மந்திரம் சொல்லிடுங்கம்மா. வக்ரதுண்ட மகாகாய. நான் சொல்லணுமா? ஆமாம். வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப. கண்டினியூ பண்ணுங்க. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. இன்னொரு தடவை. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். இன்னைக்கான திருக்குறள் ரொம்ப அழகான திருக்குறள். அதாவது அடக்கமுடைமை அப்படின்ற அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு 5 குறள் பொதுவாக சொல்கிறார். அடக்கமுடைமையினுடைய பெருமைகளை ஃபஸ்ட்டு 5 குறளில் சொல்கிறார். சொல்லிட்டு 6வது 7வது 8வது 9வது 10வது குறளில் இந்த மனம் மெய் மொழி இந்த 3 சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 3த்தையும் அடக்கிறது தான் அடங்குதல், தன் கட்டுப்பாட்டில் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி அதுக்கு அடுத்த 5 குறள்களில் பேச போகிறேன். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய ஒரு ஜிஸ்ட்டு. ஸோ அதில் இன்றைக்கி 5வது குறள் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான குறள். இது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு சில மீனிங்லாம் ரொம்ப ஜென்ரலைஸ்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கார் பரிமேலழகர், அவரை கொஞ்சம் போய் அவர் என்ன எழுதியிருக்கார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப அழகான, அதாவது பரிமேலழகரனுடைய உரை திருக்குறளுக்கு எவ்வளோ ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். திருவள்ளுவர் ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு அந்த மாதிரி அழகாக அமைஞ்ச ஒரு 5வது குறள் அடக்கமுடைமையில். முதல்ல இந்த குறளை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய மீனிங்கை பார்ப்போம். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. கரெக்ட். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இன்னொரு தடவை. எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இன்னொரு தடவை.
எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எஸ், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பொதுவாக சொல்கிறார். அதாவது பணிதல், அடங்குதல் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுற வார்த்தை பணிதல், பணிவு அப்படிங்கிறத சொல்கிறார். சொல்லும் பொழுது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அப்படின்னு ஒரு பொதுப்படையாக சொல்கிறார். எல்லாரும் பணியறது நல்லதுதான்ப்பா அப்படின்னு சொல்லுறார். அவருள்ளும், அதில் அப்புறம் ஒரு கமா வைக்கிறார். அவருள்ளும், அவங்களில் கூட செல்வர்க்கே செல்வம் தகைத்து. இந்த பணக்காரன் பணியறது அப்படிங்கிறது அவன் பெரிய செல்வமாக அது கருதப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இப்படி தான் மீனிங் எல்லா இடத்துலையும் ஜென்ரலைஸ்டு மீனிங் இப்படி தான் இருக்குது. அதாவது எல்லாரும் பணிதல் நல்ல, என்ன சொல்கிறது, பணி, அதாவது இதில் இருக்கிறதே படிக்கிறேன். செருக்கு இல்லாமல் அடக்கமாக வாழ்வது எல்லோருக்குமே நல்லது தான். எல்லாருள்ளும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக விளங்கும். அப்படிதான் ஜென்ரலைஸ்டாக ஒரு டேர்ம் சொல்லிட்டார். எனக்கு அது ஒரு உறுத்தித்த என்ன, ஏன் அப்படி திருவள்ளுவர் ஏன்னா ஏதோ ஏதாவது இந்த காலத்தை தான் காசு பணம் இருக்கிறவனை கூப்பிட்டு என்ன சொல்கிறது, பக்தின்றதே இல்லாதவன்லாம் இன்னைக்கு முருகனுக்கு விழா எடுக்கிறான். அது காசு பேசுறது அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி காசு பணம் இருக்கிறவன் என்ன வேணால் பண்ணுறான். ஸ்பெஷல் தர்ஷன் வேணுமா போகிறான், சாமியை ஸ்பெஷலாக பார்க்குறான். அப்படி காசு பணம் இருக்கிறவன் அந்த ஒரு மிடுக்கோடு இருக்கான். இப்போ திருவள்ளுவர் கூட ஏன் காசு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு பாரபட்சம் பார்க்குறாரா அப்படின்னு நம்மளுக்கு இங்கே தோன்றது இல்லையா? அதாவது எல்லாருக்கும் நல்லது பணிதல் நல்லது, ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தரும். இந்த காசு பணம் இருக்கிறவன் மட்டும் பணிந்தா அது இன்னும் அவனுடைய பெரிய செல்வமாக கருதப்படும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஏன் வள்ளுவர் இப்படி பாரபட்சம் சொல்லணும் அப்படின்னு அதுக்கான விளக்கம் நம்ம பரிமேலழகர்கிட்ட போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு விதத்தில் செல்வந்தன் அப்படின்றவன் பணிய மாட்டான் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை வள்ளுவர் சொல்கிறாரோ அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது. ரெண்டாவது, ஏன் செல்வர்க்கு, அந்த செல்வர் காசு பணம் இருக்கிறவன் பணக்காரன் அவனுக்கு மட்டும் ஏன் ஒரு தனி லைன் ஒன்று கொடுக்கணும் வள்ளுவர் அப்படின்னா, அதுக்கு நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ பரிமேலழகர் உரையை பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் அழகான ஒரு உரை, கொஞ்சம் தமிழ் விளையாடுறது. இங்கே பணிதல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். ஸோ எல்லாருக்கும் நன்றாம் பணிதல்னு சொல்கிறார். பெருமிதமின்றி அடங்குதல் எல்லாருக்கும் ஒப்ப நன்றே எனினும். பெருமிதமின்றி அடங்குதல். ஸோ பெருமிதம் ஒரு கர்வம், எதை வச்சு எதை பேஸ் பண்ணி கர்வம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பேராகிராஃபில் சொல்ல போகிறார். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அவ்வெல்லோருள்ளும் செல்வமுடையார்க்கே வேறொரு செல்வமாம் சிறப்பினை உடைத்து. என்ன சார் புரியலையே? அதுக்கு அடுத்து படிப்போம். அப்போது இந்த பெருமிதம் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா 3 விஷயத்தினால வருது அப்படின்னு பரிமேலழகர் சொல்கிறார். ஒன்று, கல்வியினால் வருமா பெருமிதம், பெருமிதத்தினை செய்யும் கல்வியும் அடுத்த இதில். அப்புறம் வேறு எதனால சார் வரும் பெருமிதம் அப்படின்னு? குடிப்பிறப்பு. நான் காந்தியோட வழியில் வந்திருக்கேன் அப்படின்னா அது ஒரு இது. ஸோ அந்த ஒரு பெருமிதம், அது குடிப்பிறப்பு. அப்புறம் செல்வம், 3வது செல்வம். இப்போ இந்த இடத்துல இந்த பெருமிதம் எதனால வருது? 3 காரணங்கள்.
நானே பேசியிருந்தா போர் அடிக்கும், எல்லாருக்கும் போர் அடிக்கும், எனக்கும் சேர்த்து. இப்போ இந்த 3 காரணங்கள் என்னென்ன சொன்னேன் நான்? குடிப்பிறப்பு, கல்வி, கல்வி, செல்வம். கல்வி, செல்வம், குடிப்பிறப்பு. வெரி குட். செல்வம், குடிப்பிறப்பு. ஆமாம். ஏன் கல்வி, அதாவது பெருமிதத்தினை கொடுக்கும் கல்வியும் செல்வமும் குடிப்பிறப்பும், இந்த 3த்தையும் அடக்கிறவங்களுக்கு வந்து படிதல் அதுதான் சிறப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கலாமா? ஏன் செல்வத்தை மட்டும் சொல்கிறார் அப்போ அப்படின்னு நம்மளுக்கு தோன்றது இல்லையா? அப்போது ஏங்கிறதுக்கான ஒரு ஏன்றதுக்கான ரீசனிங் வந்து இவர் பரிமேலழகர் கொடுக்குறார். பெருமிதத்தினை செய்யும் கல்வியும் குடிப்பிறப்பும் உடையார். இந்த கல்வியும் குடிப்பிறப்பும் அந்த பெருமிதத்தோடு இருக்கிற மனுஷர்கள்லாம் அஃதின்றி, அது இல்லாமல் அவைதம்மானே அடங்கிய வழி. ஸோ அதாவது ஒரு யார் அடங்கணும் அப்படின்னா பெருமிதம் இருக்கிறவன் அடங்கணும். ஃபஸ்ட்டு லெக்காக புரிஞ்சுக்கும். பெருமிதத்தை இருக்கிறவன் அடங்கணும். பெருமிதம் இல்லாதவன் அடங்கணுமா அப்படின்னா, அகெயின் நம்ம அந்த சினம் கா அதாவது செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அப்படின்னு ஒரு இது படித்தோம். எந்த இடத்துல நம்மளுடைய கோபம் வந்து செல்லுபடியாகிறதோ அந்த இடத்துல நம்ம அடக்கணும். அதுதான் உண்மையான இதுன்னு சொல்கிறார் வள்ளுவர். அந்த இடத்துல பார்த்தோம். அப்போது இந்த செல்லிடத்துக்கு அப்போது நான் வந்து ஒரு பெரிய வீராங்கனை ஒரு போலீஸ்கிட்ட போய் நான் வந்து கோபத்தை காட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. அந்த ஹைரார்க்கியில் எனக்கு கீழே ஒரு குழந்தைகிட்ட கோபத்தை காட்டுற இடத்துல நீ அடக்கணும். அதுதான் உண்மையான அடக்கம் அப்படின்னு அவர் வள்ளுவர் சொல்கிறார். அப்படி யார் வந்து பணிதல் நல்லது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, பெருமிதத்தினை உடையவர்கள் பணிதல் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். அந்த பெருமிதத்தை இது ஃபர்ஸ்ட் லெக். ஸோ அந்த பெருமிதம்னா என்ன அப்படின்னா 3 விஷயத்தினால வருது. கல்வி, குடிப்பிறப்பு, செல்வம். இந்த 3த்தினால வருது. இந்த 3த்தையும் அடக்கினவன் வந்து நல்லவன், நல்லது, எல்லாருக்கும் அது நல்லது அப்படின்னு சொல்லாமல் வள்ளுவர் ஏன் செல்வர்க்கே செல்வம் தவிர்த்ததை காசு பணம் இருக்கிறவன் மட்டும் அடங்கினாலே அதுதான் பெருசு. அப்போ கல்வி இருக்கிறவன் அடங்க மாட்டானா, குடிப்பிறப்பு இருக்கிறவன் அடங்க மாட்டானா அப்படின்னா, அதுக்கு பரிமேலழகர் சொல்கிறார் அடுத்த லெக்கில். கல்வி ரொம்ப ஜாஸ்தியாக படித்தவன், நல்ல கல்வியை படித்தவன், அந்த கல்வி தர ஞானத்திலேயே அவனுக்கு வந்து அவன் அடங்கி போயிடுவான். அவன் கல்வி தர அறிவே அவனை அடக்கிடும். அவைதம்மானே அடங்கிய வழி. குடிப்பிறப்பு, நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவன் அந்த குடிப்பிறப்பு சொல்லித்தர அந்த பண்புலேயே அவன் அடங்கிடுவான். அந்த பண்பை அவன் கடைபிடித்தால அதுக்கே அவன் அடங்கிடுவான். அப்போது இந்த காசு பணம் மட்டும்தான் என்ன பண்ணும், அடங்கிறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும், இன்னும் ஜாஸ்தியாகும் மனுஷனை. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம், எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோன்னா இந்த கதவு திறந்து விட்றவனெல்லாம் வந்து ஒரு ராஜா அலங்காரத்தில் இந்த கிர்பன்லாம் போட்டுன்னு இருப்பான். அப்போது அந்த செல்வத்தை உடையவனுக்கு என்ன ஆகும்னா, அந்த செல்வம் வந்து தீனி கேட்டுட்டே இருக்கும். இந்த கர்வம் தீனி கேட்கும். அப்போது அந்த ராஜ அலங்காரத்தில் வந்து அவன் கதவை திறந்து விடும்போது இவனுக்கு என்ன தோணுன்னா, ராஜாவே நம்மளுக்கு கதவு திறந்து விடுறான், அப்போ நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் வாழலாம் அந்த இடத்துல கிர்பன்லாம் போட்டு நின்று கதவு திறந்து விட்டுருக்கான். ஆனால் உண்மை அது வந்து அது அவனுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு மாய மறைக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த செல்வத்தை வச்சுட்டு இருக்கிறவன் வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உன்னை வந்து தூண்டிகிட்டே இருக்கும். அது வந்து ஜாஸ்தி பண்ணும், பணிதலுக்கு அகென்ஸ்டாக. அப்போது கல்வியை உடையவன் கல்வியினாலேயே அவன் புத்திக்கு வந்துடுவான். நல்ல குடிப்பிறப்பில் இருக்கிறவன் அவன் வந்து அவனோட அந்த குடிப்பிறப்பினுடைய பண்புகள் அவனை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு போகும். ஆனால் இந்த காசு பணம் இருக்கிறவனால அது முடியாது. அதனால் அவன் பணிதல் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லையா? அப்போது அதை நம்ம சொல்லணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்க அப்படின்னு பரிமேலழகர் சொல்கிறார். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் நல்லது தான் பணிதல் அப்படிங்கிறது, எல்லாருக்கும் நல்லது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அவருள்ளும் உங்களுக்குள்ளேயும் இந்த
காசு பணம் செல்வன் பணக்காரன் பணிதல் அப்படிங்கிறது வந்து அது அவனை பண்பாளனாக மாற்றும். அவன் அதாவது எல்லாருக்கும் வந்து என்ன சொல்கிறது, அவன் அவன் அந்த அந்த மாதிரி காசு பணம் இருக்கிறவன் அடங்கினால் அவன் எல்லாராலும் நேசிக்கப்படுவான், நல்ல நேசத்தை உடைய பண்பாளனாக இருப்பான். அதுதான் அடக்கம். அந்த அடக்கத்தை இப்படி சொல்கிறார். ஸோ அது வந்து இந்த இடத்துல பணிதல் அப்படிங்கிறது அடக்கம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் வருது. ஸோ அதனால வள்ளுவர் வந்து ஏன் செல்வருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பரிமேலழகர் சொல்கிறார். வள்ளுவர் வந்து சும்மாலாம் சொல்லப்பா, இந்த மாதிரி அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பரிமேலழகர் சொல்கிறார். இந்த பரிமேலழகர் உரையை தான் நம்ம எடுத்துன்னு போனோம். ஏன்னா இப்போ சாலமன் பாப்பையாவையும் எடுத்து நம்ம மீனிங் சொல்லலாம், பட் அது வந்து சரி, அதாவது இந்த அளவுக்கு டீப்பாக இருக்காது. ஸோ அதனால் அந்த பெருமிதம் அப்படிங்கிறது இந்த 3 விஷயங்கள்னால வரும். கல்வி, குடிப்பிறப்பு, அப்புறம் வந்து செல்வம். இந்த கல்வியும் குடிப்பிறப்பும் வந்து அந்த வகையில் போனாலே அது வந்து நல்ல விஷயமா இருந்ததுன்னா அதுவே அதை வந்து பணிதலுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணமாயிடும். ஆனால் அந்த செல்வம் வந்து அடங்காது. அதனால் அதை அடக்கிறவன் இன்னுமே கொஞ்சம் ஒரு ஹையர் பொசிஷனில் மதிக்கப்படுவான், எல்லாராலையும் நேசிக்கப்படுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வள்ளுவர் இந்த 5வது குறளில் சொல்கிறார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 குறள்கள் அடக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு அடக்கத்தினுடைய பெருமையை வந்து சொல்கிறது இந்த 5 குறள்கள். இதுக்கு அடுத்த 5 குறள்களில் இந்த மனத்தை அடக்குதல் அப்படின்றதுக்கு ஒரு 2 குறள், மெய்யை அடக்குதல் அப்படின்றதுக்கு ஒரு 2 குறள், அதாவது வார்த்தை அடக்குதல் அப்படின்றதுக்கு ஒரு குறள், அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த 5 குறளில் சொல்ல போகிறார். ஸோ இந்த குறளை ஒரு 2 தடவை பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் மூவ் டு த நெக்ஸ்ட் அஜெண்டா. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். இந்த பழைய ஸ்லைடுக்கு போயிடலாம், ஏன்னா இதில் எல்லாம் சேர்ந்துருக்கு. எஸ், எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதுக்கு அடுத்த லைனில் அந்த பரிமேலழகர் எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து கிராமருக்கான லக்ஷணங்கள். தமிழ் கிராமரில் செல்வந்தகைத்து அப்படின்றது செல்வத்தகைத்து, செல்வத்தகைத்துன்றது தான் செல்வந்தகைத்துன்னு மெலிஞ்சு வந்துவிட்டோ. அது வந்து மெய் சொல்வார். அதாவது என்ன சொல்கிறது, செல்வர்க்கே செல்வந்தகைத்தென்றார், செல்வத்தகைத்தென்பது மெலிந்து நின்றது. அந்த மெய் வந்து மெய் எழுத்து இம்மா வந்துட்டோ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பொது வெண்பாரையும் முடம்பட்ட சிறப்பாதல் கூறியவார். ஸோ இதெல்லாம் வந்து கிராமர் பேஸ்டு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் லைனில் சொல்கிறார், இவை 5 பாட்டானும், இந்த 5 பாட்டாலையும் பொது வகையான் அடக்கத்து சிறப்பு கூறப்பட்டது. பொதுவாக அடக்கத்தினுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்கார் வள்ளுவர். அதுக்கு அடுத்தடுத்த இதில் சொல்ல போகிறார், அதையும் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டினுடைய மீனிங்கை சொல்கிறார். ஸோ இது ஒரு 2 டைம்ஸ் சொல்லிடுங்கோ. வில் மூவ் டு த நெக்ஸ்ட் அஜெண்டா. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பலே. Moving to the next agenda, Shloka for healing, Narayaniya Shlokam. In the Shloka 11 times we will chant and move to the next. இது இந்த வாரம் நான் சொல்கிறேன் 11 டைம்ஸ். இல்லை வேறு யாராவது சொல்கிறதுனாலும் ஓகே. ஆர்டரில் போயிடலாமா? போகலாம். லாஸ்ட் கிளாஸ் A to Z நினைக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த தடவை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போகலாம். நமஸ்காரம். ஓகே ஓகே, நமஸ்தே நமஸ்தே. अस्मन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमामवरोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो. अस्मन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमामवरोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो. अस्मन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमामवरोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो.
अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे तुमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तब्रह्म मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे तुमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तब्रह्म मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे तुमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तब्रह्म मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे त्वमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे तुमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो अस्मिन् परात्मन् अनुपात्मकल्पे तुमित्तमुत्तापितपद्मयोनिः अनन्तभूमा मम रोगराशिं निरुन्ति वादालयवास विष्णो गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. Yes, in the Varam Voice of Bhaktas, Srimati Chitra Karthik ma'am, Rama Ashtakam. Yes. Namaskaram. Start. Rama 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 Rama. Lyrics போடுறீங்களா? सुंदरं समस्त पापखण्डनं स्वभक्तचित्तरञ्जनं सदैव राममद्वयं राम 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 जटाकलापशोभितं समस्तपापनाशकं स्वभक्तभीतिभञ्जनं भजेह राममद्वयं राम 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 निजस्वरूपबोधकं कृपाकरं भवापहं तमं शिवं निरञ्जनं भजेह राममद्वयं राम 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 सह प्रपञ्चकल्पितं ह्यनामरूपवास्तवं निराकृतिं निरामयं भजेह राममद्वयं राम 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 निष्प्रपञ्च निर्विकल्प निर्मलं निरामयं निदेकरूपसन्दतं भजेह राममद्वयं राम 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 भवाप्तिपोतरूपकं ह्यशेषदेहकल्पितं गुणाकरं कृपाकरं भजेह राममद्वयं राम 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 महावाक्यबोधकै विराजमानवाग्पदै परब्रह्मव्यापकं भजेह राममद्वयं राम 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 शिवप्रदं सुखप्रदं भवच्चिदं भ्रमापहं विराजमानदेशिकं भजेह राममद्वयं राम 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 रामाष्टकं पठति यः सुकरं सुपुण्यं
व्यासेन भाषितमिदं शृणुते मनुष्यः विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम्. Thank you. ஜானகீகாந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. ரொம்ப இனிமையாக இருந்தது. எஸ், நம்ம நல்லா அந்த ஒரு வருஷமே ரொம்ப நல்லா ப்ரொனன்சியேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. Thank you. எஸ். அகேன் ஆதிசங்கரனுடைய சுப்பிரமணிய புஜங்கம். இந்த புஜங்க ஸ்தோத்திரத்தினுடைய 5வது ஸ்லோகம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த 5வது ஸ்லோகத்தை ரிசைட் பண்ணிவிட்டு வி கோ டு த அடுத்த ஸ்லோகம். எல்லாரும் ஒரு தடவை இந்த 5வது ஸ்லோகத்தை வந்து 5வது இல்லையா 6வதா? கிரவ் மன்னிவாசே. எஸ், 6வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம சொல்லிவிட்டு வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லோகம். எல்லாரும் ஒரு தடவை சொல்லிடலாம். டு ஸ்டார்ட் வித் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், இல்லை சுஜாதா மேமோட நான் ஒரு தடவை சொல்லி ரிப்பீட் பண்ணுறேன். அடுத்தடுத்து அவள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே ஸ்டாப் பண்ணி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ், சுஜாதா மேம் நமஸ்காரம். நமஸ்காரம். गिरौ मन्निवासे गिरौ मन्निवासे नरायेधिरूढाः नरायेधिरूढाः तथा पर्वते तथा पर्वते राजते तेधिरूढाः राजते तेधिरूढाः तदा पर्वते राजते तेधिरूढाः तथा पर्वते राजते तेधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः गन्धशैलाधिरूढाः सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु सदा षण्मुखोऽस्तु गिरौ मन्निवासे नरायेधिरूढास्तदा पर्वते राजते तेधिरूढाः गिरौ मन्निवासे नरायेधिरूढाः तदा पर्वते राजते तेधिरूढाः इतीव ब्रुवन् कन्तशैलाधिरूढः सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु அவ்வளோதான். வெரி குட். षण्मुखोऽस्तु. பலே பலே பலே. அடுத்தது பல சதாதா. செகண்ட் லைன்ல சதாவா சதாவா சதாவா. செகண்ட் லைன்ல ததா ததா. ஓகே ஓகே. நான் இங்க ஸ்ததான் போட்டிருக்கேன். புரியல. சதா ஸ்ததான் போட்டிருக்கேன். அதான் ரூடாஹா ததா அது வரணும். ரூடாஸ் ததா அது கண்டினியூஸா வரணும் அந்த பதங்கள் எல்லாம். गिरौमन् निवासे नरायेधिरूढास्तदा पर्वते राजते तेधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. இது வரணும். ஓகே ஓகே. அடுத்தது ஸ்ரீமதி மாமி. ஸ்ரீமதி மாமி நமஸ்காரம். गिरौ मन्निवासे नरायेधिरूढाः तदा पर्वते राजते तेधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே சூப்பர். அடுத்தது சாவித்ரி மாமி. சாவித்ரி மாமி நமஸ்காரம்ப்பா. நமஸ்காரம். அதான் தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. गिरौ मन्निवासे नराये अधिरूढास्तथा पर्वते राजते ते अधिरूढा इतीव ब्रुवन्
शैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखास्तु ஷண்முகோஸ்து. षण्मुखोस्तु. பலே சூப்பர். இன்னொரு தடவை சொல்லிடுவா. சொல்லுங்களேன். गिरौ मन्निवासे नराये अधिरूढा रूढास्तथा पर्वते राजते अधिरूढा इति पर्वतन्द इतीव ब्रुवन् कन्द शैलाधिरूढाः तदेवो मुदे मे सदा षण्मुखोस्तु. பலே பலே. சாய் லட்சுமி மாமி. இதுல இந்த கந்த, அதாவது கந்த அப்படின்னா வாசனை, அந்த அதாவது நல்ல வாசனை. வாசனைன்னா நல்ல வாசனை இல்லையா? ஸோ கந்தம், இந்த கந்த சைலம் அப்படின்றது வந்து இந்த சந்தனமலை. ஸோ அந்த மலை அப்படின்னு சொல்கிறேன். அந்த திருச்செந்தூரில் இருக்கிற மலையினுடைய பேர் அது. ஸோ அந்த கந்த அப்படின்னா அந்த மலையை குறிக்கிற சொல் இந்த கந்த அப்படின்னு சொல்கிறது. கந்த சைலம், சைலம்னா மலை. கந்த அப்படின்னு நாற்றம்ன்றது வாசனைன்னு அர்த்தமா? ஆமாம், நறுநாற்றம் துர்நாற்றம்னு ரெண்டு இருந்தது. அது நாற்றம்ன்றதே நம்ம இப்போ நாத்தம்னு நினச்சிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போது கந்த அப்படின்றது முருகன். ஸ்கந்த இஸ் வரணும். அந்த ஸ்கந்த அப்படின்னா முருகன். ஸ்கந்த அப்படின்னு 4வது த சொன்னா தோல், தோல் பகுதி, உடம்புல இருக்கிற அந்த பகுதி. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அந்த லைன் மட்டும் கந்தன்னு சொல்ல வேண்டாம், கந்தன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கரெக்ஷன் எல்லாருக்குமே. எஸ். நமஸ்காரமா. நமஸ்காரம் மாமி. சொல்லட்டுமா? கிரௌ மன்னிவாசே நராயேதி ரூடக ததா பர்வதே ராஜதே தேதி ரூடக இதீவ பிருவன் கந்த சைலாதி ரூடக ததேவோ முதேமே சதா ஷண்முகோஸ்து. பலே. இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல ரூடாக இந்த மட்டும் சேர்த்துக்கோங்க. சரி, சூப்பர். அடுத்தது நமஸ்காரம். நமஸ்காரம். गिरौ मन्निवासे नरायेति रूढाः सदा पर्वते राजतेति रूढाः इदीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே சூப்பர். அடுத்தது சசிகலா. சசிகலா மாமி. ஓகே, அதுக்கு அடுத்தது ராஜேஸ்வரி மாமி. ராஜேஸ்வரி மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. गिरौ मन्निवासे नरायेधिरूढास्तदा पर्वते राजते तेधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே. அடுத்தது லக்ஷ்மி மாமி. லக்ஷ்மி மாமி. நிறைமதி மாமி. சாரி, நிறைமதி மேம். நமஸ்காரம். கேக்கலையா நான் சொன்னது? இல்ல, இப்பதான் கேக்குறது வாய்ஸ். கேக்கல. ஓ அப்படியா? நான் ஹெட்போன்ஸ்ல போட்டுருந்தேன். நான் பாட்டுக்கு சாண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் அப்புறம் ஐ ரியலைஸ். ஓகே, சொல்றேன். அப்ப சொல்றேன். நீங்க சொல்லுங்க. சாண்ட் பண்றேன். சொல்லட்டு சாண்ட் பண்ணுமா? ஓகே. गिरौ मन्निवासे नरायेधिरूढाः तदा पर्वते राजते तेधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே சூப்பர். நிறைமதி மேம். எஸ். गिरौ मन्निवासे नरायेधिरूढाः
तदा पर्वते राजते तेऽधिरूढाः इतीव ब्रुवन् रूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. சூப்பர். அடுத்தது பிரீதா மேம், மன்னிச்சுக்கோங்க, நடுநடுல விட்டுடுறேன், இந்த ஆர்டர்ல இல்ல அதனால. லதா மேம். பிரீதா மேம் நமஸ்தே. गिरौ मयिवासे नरायेऽधिरूढाः तदा पर्वते राजते चेऽधिरूढः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே. செகண்ட் லைனில் ரூடாஹா அந்த டா மட்டும் பார்த்துக்கோங்க, மிச்சப்படி ஓகே. சூப்பர். லதா மேம். லதா மேம் நமஸ்காரம். நமஸ்காரம். गिरौ मन्निवासे नराय ब्रुवन् गन्धशैलाधिरूढः सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே பலே சூப்பர். அடுத்தது லக்ஷ்மி மேம். லக்ஷ்மி மேம் नमस्कारम्. நமஸ்காரம். गिरौ मन्निवासे नरायेऽधिरूढास्तदा पर्वते राजते तेऽधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढस्तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. சூப்பர். அப்புறம் ஸ்ரீ சந்திரிகா மேம். गिरौ मन्निवासे नरायेऽधिरूढा तदा पर्वते राजते तेऽधिरूढा इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढ तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே பலே. அதுதான் இருக்கு. ஸ்ரீமதி மேம் சொல்லியாச்சு இல்லையா? சொல்லியாச்சு. கிரிஜா மாமி. ஓகே. கிரிஜா மாமி. नमस्कारम्. நமஸ்காரம் மாமி. गिरौ मन्निवासे नरायेऽधिरूढाः तदा पर्वते राजते तेऽधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदा देवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே பலே. சதேவோ முதேமே. வெரி குட். இவா இன்னும் சொல்லலையே. யாரு? கோடி தனிகாச்சலம் அவ பூர்ணிமா மாமி. பூர்ணிமா மேம். கரெக்ட். गिरौ मन्निवासे नरायेऽधिरूढः तदा पर्वते राजते तेऽधिरूढः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே. சித்ரா கார்த்திக் மேம். சித்ரா மேம் மியூட் எடுக்கணும். வருவா, மியூட் எடுப்பாங்க. ஆமா, அதுதான். நீங்க சொல்லிடுங்க அடுத்தது சித்ரா மேம். ஓகே. गिरौ मन्निवासे. சாரி நீங்க சொல்லிடுங்க, அடுத்தது சித்ரா மேம் கிட்ட முடிச்சுக்கலாம். ஓகே. गिरौ मन्निवासे नरायेऽधिरूढास्तदा पर्वते राजते तेऽधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. பலே சூப்பர். சித்ரா மேம். गिरौ मन्निवासे नरायेऽधिरूढा सदा पर्वते राजते तेऽधिरूढाः इतीव ब्रुवन् गन्धशैलाधिरूढः तदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. சூப்பர். ஸோ இதனுடைய 6வது ஸ்லோகம் இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் 7வது ஸ்லோகம் இன்னைக்கான ஸ்லோகம் பார்க்க போகிறோம்.
இந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு அகைன் கால் அப்பான் யாரை கூப்பிடலாம்? உண்ணாமலை மேம். உண்ணாமலை மேமை கூப்பிடுவோம். எஸ். நமஸ்காரம் சார். மகாம்போதி தீரே மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே மகாபாபச்சோரே மகாம்போதி தீரே மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே மகாபாபச்சோரே முனீந்திரானுகூலே முனீந்திரானுகூலே சுகந்தாख्य शैले சுகந்தாக்கிய சைலே महाम्भोधि तीरे महापापचोरे மகாம்போதி தீரே மகாபாபச்சோரே मुनीन्द्रानुकूले முனீந்திரானுகூலே सुगन्धाख्य शैले சுகந்தாக்கிய சைலே गुहायां वसन्तं குஹாயாம் வசந்தம் स्वभासा लसन्तं ஸ்வபாசா லசந்தம் गुहायां वसन्तं स्वभासा लसन्तं गुहायां वसन्तं स्वभासा लसन्तं जनार्तिं हरं तं जनार्तं हरन्तं श्रयामो गुहं तं श्रयामो गुहं तं அழகா இருக்கு பாருங்க. ஜனார்த்திம் ஹரம் தம் ஸ்ரயாமோ குஹம் தம் जनार्तं हरन्तं श्रयामो गुहं तं महाम्भोधि तीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्य शैले महाम्बोधि धीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्य चैले शैले शैले गुहायां वसन्तं स्वभासा लसन्तं गुहायां वसन्तं स्वभासा लसन्तं जनार्तिं हरं तं श्रयामो गुहं तं जनार्तं हरन्तं श्रयामो गुहं तं महाम्भोधि तीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्य शैले गुहायां वसन्तं स्वभासा लसन्तं जनार्तिं हरन्तं श्रयामो गुहं तं महाम्बोधि धीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्य चैले गुहायां वसन्तं स्वभासा लसन्तं जनार्तं हरन्तं श्रयामो गुहं तं இன்னொரு தடவை சொல்லுங்க. महाम्बोधि धीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्य चैले गुहायां वसन्तं स्वभासा लसन्तं जनार्तं हरन्तं श्रयामो गुहं तं பலே குஹனுடைய தரிசனத்தினால நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்றத இந்த 7வது ஸ்லோகத்தை சொல்ல போகிறேன். குஹனுடைய தரிசன மாத்திரத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? மகா அம்போதி தீரே. அப்போது மகாம்போதி தீரம் அப்படின்னுனா அந்த கடற்கரை சமுத்திரக்கரை மகாம்போதி மகோததி அப்படின்ற கடலினுடைய இந்த ஓஷனுக்கிட்ட நிற்கிறான், கரையில் நிற்கிறான். மகாம்போதி தீரே அப்படி நிற்கிற மகா பாபச்சோரே பஞ்ச மகா பாபங்கள் அப்படின்னு அஞ்சு விதமான மகா பாபம் அப்படின்னு அஞ்சு பாபம் இருக்கான். ஒன்று வந்து பிரம்மஹத்தி, பிராமணனை கொல்லுதல், பிரம்மத்தை அறிந்தவனை கொல்லுதல். ரெண்டாவது அது குடிப்பழக்கம் உடல்நலத்திற்கு கேடு, அது வந்து சுராபானம். அப்புறம் வந்து தங்கத்தை திருடக்கூடாதான், ஸ்டீலிங் கோல்டு இஸ் மகா பாபம். அப்புறம் குரு தல்பகமனம் தத் சம்பந்தம், இந்த குருவினுடைய குருவை இகழ்தல், குருவினுடைய பத்னியை வந்து தவறான நோக்கத்தில் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு அந்த 5 பாபங்கள் மகா பாபம். 5 இந்த பாபங்கள்லிருந்து 4 தான். 4 பாக்கி இருக்கு. இன்னும் 1 பாக்கி இருக்கு. விஷம் வச்சு கொல்றது. விஷம் வச்சு கொல்றது 5 இருக்கு.
ஸோ அது 5 பாப்பங்கள், மகா பாப்பம். இந்த 5 பாப்பங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர். நிவர்த்தி பண்ணுறதுன்றது பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் சரண்டர் ஆகிறதுன்றது கிடையாது. இந்த இடத்துல ஒரு அந்த குஹனுடைய அந்த தரிசனம் கிடச்சுன்னா அந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணுறதுக்கான மனசு முதல்ல போகுமா? ஸோ அந்த விதத்தில் அந்த பாவம் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடியவராக சுப்பிரமணியர் இருக்கார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ, மகா பாபம். இந்த எத்தனை பிறவிகள், எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்துருப்போம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஜென்மாவில் பண்ண இந்த பாவம், இந்த மாதிரி ஏதாவது பாவம் பண்ணி தொலைச்சிருந்தேன் அப்படின்னா அதை அழிக்கிறவன் மகா பாப சோரே. அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. ஸோ அப்படி அந்த பாதகங்களை எடுத்துக்கிறவரான். ஸோ அப்படி முனீந்திரானு கூலே அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஃபஸ்ட்டு கடற்கரையில் இருக்கார். இந்த கடற்கரை நம்மளுக்கு என்ன விளங்குறது அப்படிங்கிறது நம்ம அந்த பழைய ஸ்லோகத்திலே பார்த்தோம். அதாவது நம்ம சம்சார சாகரத்தினுடைய கரையில் அவன் நின்றுண்டு நம்மளெல்லாம் அழைச்சிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம். அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மகாம்போதி தீரே அங்கே இருக்கிறவன், மகா பாப இந்த மாதிரி 5 மகா பாதகங்களையும் அழிக்கக்கூடியவன். இந்த பவிஷ்ய புராணம்னு ஒரு புராணத்தில் கிருஷ்ணரும் யுதிஷ்டிரரும் பண்ணுற ஒரு இதில் அவர் கிருஷ்ணர் இந்த பாவங்களை பற்றி சொல்லிட்டு வர்றார். ஸோ அதில் இந்த பஞ்சமகா பாதகங்களை பற்றி சொல்கிறார். அப்புறம் வாச்சக பாபம், வாயால் பண்ணுற பாபம் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தார். அதெல்லாம் சும்மா அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி நான் போய் என்னென்ன பாவங்கள் முதல்ல என்னென்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா பார்த்தேன். அதில் லூஸ் டாக்ஸ் விடுறது ஒரு பாவமாக, அநியந்திரித பிரலாபம் அப்படின்னு போட்டிருக்கா லூஸ் டாக்ஸ். அப்புறம் அப்பிரிய பாஷணம், அன்டிசைரபிள் டாக்ஸ் அது. அதுக்கப்புறம் அசத்தியம் பேசுறது, பொய் சொல்கிறது, அசத்தியம் 3வது. அப்புறம் பரநிந்தை, அடுத்தவனை அக்யூஸ் பண்ணுறது. அப்புறம் பேக் பைட்டிங், பின்னாடி பேசுறதும் 5 வாச்சக பாப்பமா. அப்புறம் காயக பாப்பம், லூஸ் டாக்ஸ், அன்டிசைரபிள் டாக்ஸ், ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அக்யூசேஷன்ஸ், அதுக்கப்புறம் பேக் பைட்டிங், பின்னாடி பேசுறது, புறம் பேசுறது. ஸோ இந்த 5 காயக உடம்பால் பண்ணுற பாபங்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு 4. அபக்ஷ்ய பக்ஷணம், சாப்பிடக்கூடாதது சாப்பிட்றது. பாருங்கள், இதெல்லாம் பாவத்தினுடைய லிஸ்ட்டில் இருக்கிறத பார்த்தோன்னா நம்மளால் எந்த வேலையுமே பண்ண முடியாது. அபக்ஷ்ய பக்ஷணம், சாப்பிடக்கூடாது, சாப்பிட நிச்சயமா நம்ம திருச்செந்தூர்ல ஷோர்ல போய் நிக்க வேண்டியதான். மகா பாப சோரே முருகா அப்படின்னு போய் இருக்க வேண்டியதான். அப்புறம் ஹிம்சை பண்ணுறது, ஹிம்சைன்றது இட்ஸ் அ வைடர் டேர்ம் இல்லையா? அந்த வைடர் டேர்ம் அது என்ன ஹிம்சை அப்படின்றது அடுத்தது. அப்புறம் ஃபால்ஸ் லிவிங், ஒரு பொய்யான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை முறையை வாழறது. அப்புறம் அடுத்தவாகிட்ட காசு ஸ்டீல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் உடம்பால் பண்ணுற பாபங்கள். மகா பாதகங்கள் 5 பார்த்தோம், பிரம்மத்தி முதலிய 5 பாபங்கள். வாயால் அந்த வார்த்தைகளால் இருக்கிற பாபங்கள். அப்போ நம்ம வார்த்தை, அதனால தான் வள்ளுவர் சொல்கிற அந்த இதையும் பவிஷ்ய புராணத்தையும் இனிமேல் கம்பேர் பண்ணி சொல்லணும் போடுறது. அந்த மாதிரி கிருஷ்ணர் யுதிஷ்டிரர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இத்தனை பாவங்கள் இருக்குது, இதெல்லாம் சீதே நீ சீக்கிரமாக உன்னை நரகத்துக்கு வாசலில் கூட்டின்னு போய் உட்கார வைக்கிற, உனக்கு டிக்கெட் போட்டு உனக்கு ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வைக்கிற பாவங்கள் இதெல்லாம், அதனால் நீ பண்ணாமல் இரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டில் வருது மகா பாபங்கள், இந்த பாவங்கள். அப்புறம் முனீந்திர, அந்த பாவங்களை அழிக்கிறவன். அப்புறம் முனீந்திரானு கூலே, இந்த முனிகள் நிறைய அந்த சுகந்தாக்கிய சைலே, இந்த முனி அதாவது ரிஷிகளினுடைய ஒரு அனுகூலமாக இருக்கிறவர். ரிஷிகளுக்கு அனுகூலமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா சுகந்தாக்கிய சைலே, மலையில் போய் உட்காந்துக்கிறாராம். ரிஷிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மலையில் குகை இருக்குது, நல்ல கந்தம் மூலங்கள் இருக்குது, அதாவது நல்ல ஹேர்ப்ஸ் இருக்குது அவள் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா நம்மள மாதிரி சாதம் வடிச்செல்லாம் சாப்பிட மாட்டான் ரிஷிகள்.
அப்புறம் நல்ல நீர் நல்ல ஃப்ளோவாக வாட்டர் ஃப்ளோவாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ சுகந்தாக்கிய சைலே, இந்த மாதிரி மலையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் முருகன். அவன் யாருக்கு அனுகூலமாக இருக்கான்னா முனீந்திரானுகூலே. ஸோ அப்போது வந்து முனிகள் ரிஷிகளுக்கு வந்து அனுகூலமாக இருக்கான். அவளுக்கு வேறு என்ன வேணும்? முருகன் வேணும். ஏதோ கந்த மூலங்களை சாப்பிட்டுண்டு இருக்கிற ஒரு அந்த அவளுடைய தபஸுக்கான ஒரு இடம் வேணும். அந்த இடத்துக்கான தேவதையாக அவன் வந்து சுகந்தாக்கிய சைலம், அப்படி அந்த மலையின் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கான். அவளுக்கெல்லாம் ஈஸியாக இருக்குது. முனீந்திரானுகூல, இப்படிப்பட்ட குஹாயாம் வசந்தம், அவன் அங்கே தான் இருக்கானா அப்படின்னா குஹாயாம் வசந்தம். ஸோ அப்போது அப்படி அவனே எங்கே இருக்கானோ குகைக்குள்ளே இருக்கானா. அது குடவரை கோயிலா அப்படின்றது அடுத்தது. நான் இப்போ எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. நான் இப்போ நாளைக்கே கிளம்பி திருச்செந்தூர் போய் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு வந்து தூக்கமே வரும், அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ குஹாயாம், இந்த குகைகளுக்குள்ளே வாசம் பண்ணக்கூடிய வசந்தம் அப்படின்னா வாசம் பண்ணக்கூடிய ஸ்வபாசால. குகைக்குள்ளே எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். ஆனால் இவன் இந்த குகைக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் மாதிரி இருக்கான். ஸ்வபாசால, அவனுடைய தேஜஸ் வந்து அப்படி லசந்தம், அப்படி ஜொலிக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு தேஜஸை உடையவன். அப்போ இந்த குகையில் போய் நம்மளாம் உட்காந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு. அப்போ குஹாயாம் வசந்தம், இந்த இடத்துல குஹாயாம்ன்றது வந்து நம்மளுடைய மனசு. ஏன்னா அந்த குஹா அதுக்கான மீனிங் தான் நான் வந்து வேறு எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேருந்து ஒரு உத்பவக க்ஷோபனோ தேவ ஸ்ரீகர்ப பரமேஸ்வரா கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ அது வந்து இவர் நம்ம ஆதிசங்கரர் வந்து அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்காரு இல்லையா. ஸோ அதனால் ஆதிசங்கரர்கிட்டயே போயிடுவோம். அவர் இந்த குஹம், அந்த குஹம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த குஹ அப்படின்ற வார்த்தையினுடைய ஆழம் அவருக்கு தெரியும். அதனால் அவர் எழுதின சங்கர பாஷ்யத்திலேயே போய் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்திலே பார்ப்போம் அப்படின் பொழுது ஸ்வரூபம் முதலியவற்றை தன் மாயையால் கூஹத்தை மூடி மறைக்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற அந்த விஷயத்தையே அவனே ஒரு மாயை பண்ணி நம்ம எல்லாரையும் வந்து மூடி வச்சுருக்கான். அப்படி இருக்கிறவன் அப்படின்றதுனால அவன் பேர் குஹா அப்படின்னு சொல்கிறார். அகெயின் அவர் என்னத்தை ரெஃபர் பண்ணார் அப்படின்னா பகவத்கீதை 7வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம், நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா அப்படின்ற அந்த வார்த்தை, அந்த ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணுறார். அதாவது நான் யோகமாயா சமாவிருத்தா, என்னுடைய யோகமாயையால் மறைக்கப்பட்டுள்ள அகம், நான் எல்லோருக்கும் புலப்படுவதில்லை. பிரகாஷா ந இல்லைன்னு அர்த்தம். நாஹம் ந அகம் பிரகாஷா, நான் வந்து எல்லாருக்கும்லாம் புலப்படுறது கிடையாதுப்பா. அப்போது அதுக்கப்புறம் சொல்கிறார், அயம் மூடகா, இந்த அறிவற்ற லோகா மனித சமுதாயம் என்னை பிறப்பற்றவன் என்றும், அஜம் அஜம் அஜஹா, அஜ அப்படின்னா பிறப்பற்றவன், அவ்யயம் அழிவற்ற பரம்பொருள் என்றும் ந அபிஜானதி கரெக்ட், அறிவதில்லை. அப்போ நான் வந்து அப்படி இந்த மாயையை நானே உண்டு பண்ணி அவளை வந்து ஒரு மாயையினுடைய திரையில் வந்து நானே வந்து அகப்பட வச்சுருக்கேன். அவளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒரு திரையை வந்து நடுவில் போட்டுட்டேன்னா இந்த பக்கம் இருக்கிறவாளாலையும் பார்க்க முடியாது, அந்த பக்கம் இருக்கிறவாளாலையும் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அப்போது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார், ஆனால் என்னுடைய ஞான திருஷ்டினால் என்னால் எல்லாரையும் பார்க்க முடியும்ப்பா, நீ அந்த பக்கம் இருக்கிற வரவாழெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சிக்காத அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தில் பகவத்கீதையில் வருது. பிரமாணம் பகவத்கீதை தான். ரொம்ப அழகான இது பகவானே சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ அதனால் அது வந்து அப்போ குஹா அப்படின்னும் பொழுது யாருடைய மனத்தான குகையில ஒரே ஒரு குட்டி ரெஃபரன்ஸ். இது வந்து இந்த அவதார மகிமையை சொல்லிட்டு வரும்போது இதை சொல்றாரு பகவான். ஓகே, அதுலதான் வந்து
நீ வந்து என்ன வந்து வெறும் மனுஷன் நினைச்சுக்காத நினச்சிக்காத. அப்படிங்கிறது அது. ஓகே. ஸோ அப்படி குஹா, இந்த மனசு அப்படின்ற குகையில் பிரகாசிக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான், அவனை ஸ்ரயாமஹா, நான் ஆசிரிக்கிறேன். அவன் யாரு அப்படின்னா ஜனார்த்திம் ஹரந்தம், ஜனங்களினுடைய பீடைகளை போக்குபவன். ஜனா ஆர்த்திம். இப்போல்லாம் ஆர்த்தின்னு பேர் வைக்கிறா. அந்த ஆர்த்தினாலே தடங்கள்னு அர்த்தம். ஆர்த்தின்னு பேரே வைக்கக்கூடாது அது. ஆனால் இப்போ எல்லாரும் வந்து ஆர்த்தி ஃபேஷனாக வச்சுக்கிறா. ஆர்த்தி அப்படின்னு ஃபேஷனாக வச்சுக்கிறா. ஆர்த்தினா தடங்கள். அது தீபம் அந்த அந்த குறிக்கிறதுனால அது ஹாரத்தி. அதான் அது அப்படியே டிரைவ் ஆயிடுச்சு. அது அப்படியே டிரைவ் ஆகிட்டு இப்போ எல்லாரும் ஆர்த்தின்னு பேர் வச்சுக்கிறா. ஆனால் ஆர்த்தினா அது வந்து தடங்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. ஸோ அப்படி ஆர்த்திஹரம், ஆர்த்திஹர பிரணத ஆர்த்திஹரம் அப்படின்னு சொல்லுவா. யாரெல்லாம் பணிகிறார்களோ அவர்களுடைய ஆர்த்தியை, அதாவது என்ன சொல்ற, பீடைகளை ஒழிப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி ஜனார்த்தி. எது சரியான வார்த்தை? ஆரத்தி. ஆரத்தி. எக்ஸ்கியூஸ் மீ, மலையாளத்துல வந்து ஆர்த்திங்கிறதுக்கு அதிகமான அப்படி சொல்லுவா. மலையாளத்துல ஆசை ஆசை ஜாஸ்தி இல்லையா? ஒரு ஓஹோ, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பேராசைன்னு ரொம்ப ஆர்த்தி இருக்கு அவளுக்கு, ரொம்ப ஆர்த்தி இருக்கு அப்படின்னா நிறைய சாப்பிடுவாள், ரொம்ப ஆர்த்தியோட சாப்பிடுறா அப்படின்னு. ஓஹோ, தெரியல. சான்ஸ்கிரிட் மீனிங் இதுதான். சான்ஸ்கிரிட் மீனிங் கரெக்ட் தானே மாமி? ராஜேஸ்வரி மாமி? எஸ் எஸ், துக்கம் துன்பம், அதுதான் கரெக்ட். ஆர்த்தி அதுதான். அதே மாதிரி இன்னொரு பேர் வைக்கிறா, நிஷா. நிஷான்னா இருட்டு. நிஷானா இருட்டு. நிஷி, நிஷா, அத பேர் வைக்கிறா. அது ஒரு பேர் வைக்கிறா. வந்து ஃபேஷனா இருக்குன்னு வச்சுடுறா. எஸ். ஸோ அது மேபி இந்த லாங்குவேஜ் சேஞ்சில் வந்து அது என்ன மீனிங் தரதுன்னு தெரியல. இல்ல, ஆக்சுவலா நிஷான்னா இருட்டு மட்டும் கிடையாது, அது தமோ குணத்தை குறிக்கிறது. அது எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. அத பேரா வச்சுக்கிறா. அது திருப்பி கூப்பிட்டா ஆவர்த்தி பண்ணா என்ன ஆகும்? கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்படி ஜனார்த்திம் ஹரம். அப்படி வந்து பணிகிறவர்களுடைய ஜனங்களுடைய ஆர்த்திகளை அழிப்பவனாக இருக்கும் குஹம், தம் குஹம் ஸ்ரயாமஹா. அப்படிப்பட்ட குஹனை நான் ஆசிரியிக்கிறேன். அவன் எங்கெங்கெல்லாம் இருக்கான்? மகாம்போதி தீரத்தில் இருக்கான். 5 மகா பாவங்களை வந்து அழிக்கிறான், நாசம் பண்ணுறான். அப்புறம் முனிகள் மகரிஷிகள் தபஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருக்கிற மலையில் வாசம் பண்ணின்னு இருக்கான். அப்படி மலையில் மட்டும்தான் இருக்கானான்னு நினச்சிண்டா நம்ம மனசுலேயும் அவன் வந்து ஜொலிக்கிறான். அப்படி அந்த குகையாக இருட்டாக இருக்கக்கூடிய குகையிலையும் அவன் இருக்கிறதுனால அந்த தேஜஸ் இருக்குது. அப்படிப்பட்ட குஹன் அவன் மனிதர்களுடைய கஷ்டங்களை போக்குகிறான். அப்படி குஹனுடைய தர்சன மாத்திரத்தில் நம்மளுக்கு இத்தனை கஷ்டங்கள், இத்தனை பாவங்கள்லாம் போகிறது அப்படின்னா நம்ம எத்தனை தடவை தரிசனம் பண்ணணும்? அவனை பார்த்துட்டே இருக்கணும். 1000 கண் படைத்திலனே நான் முகனேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி 1000 கண் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி இது வந்து இப்படிப்பட்ட குஹனை வணங்காமல் நான் வந்து யாரை வணங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்போ தேடி கண்டு, அதாவது திருநாவுக்கரசரனுடைய பதிகம் வந்து சொல்வார், தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை எண்ணுள்ளே தேடி. ஸோ அப்போது குகையிலெல்லாம் வாசம் பண்ணுறான்னு நீ நினச்சிக்காத. அவன் வெளியில் அந்த குகையில் இருக்கான்னா ஹீ சிம்பாலிக்கலி ரெப்ரசன்டிங் ஹிருதய குகை. அந்த ஹிருதய குகையில் அவனுடைய ஜோதி தோன்றணும்படி கண்ணை மூடி நினச்சா அப்படி வந்து அந்த ஜோதி தோன்றினா தான் அது நம்மளுக்கு மோட்ச சாதனமாக இருக்கும். அதனால்தான் அந்த திரு அங்கமாலை அப்படின்னு ஒரு பதிகத்தில் வந்து ஒரு விஷயங்களும் கைகளால் என்ன பயன், கண்களால் என்ன பயன், கண்ணால் சிவனை பார்க்காம இருந்தேன்னா அது என்ன பயன், கண் இருந்து என்ன பயன் அப்படின்னு ஒன்றொன்னா கேட்டு, காதால் சிவநாமங்களை கேட்கணும்,
வாயால் சிவநாமங்களை பாடணும், மனசால் இதுவாக இருக்கணும், மனசால் இறைவனை நினைக்கணும், கால்களால் அரண் கோயில் வலம் வந்து கோயில் கோபுர கோக்கரணம் சூழா கால்களால் என்ன பயன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஒவ்வொன்று அழகாக இருக்கும். திரு அங்கமாலை அப்படின்ற பதிகம். ஸோ அந்த பதிகத்தில் கடைசியில் சொல்லுவார், எங்கெல்லாம் தேடினேன் நான் சிவனே உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன், ஆனால் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். ஸோ அப்போ எனக்குள்ளே தான் நீ இருக்க அப்படின்ற உண்மையே நான் வந்து கண்டு கொண்டேன், அதுதான் சுப்ரீம் ட்ரூத் அப்படின்னு சொல்லி அந்த குஹாயாம், இந்த மனசுன்ற குகைக்குள்ளே வசிக்கக்கூடிய முருகப்பெருமானை நான் ஆசிரியிக்கிறேன், குஹனை. அதனால் குஹன் அவன் பேர் வச்சுருக்கான், அவனை நான் வந்து ஆஸ்ரயாமகா ஆசிரியிக்கிறேன், அவன்கிட்ட சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இந்த 7வது ஸ்லோகம். ஸோ 7 ஸ்லோகங்கள் முடிஞ்சிருக்கு. இந்த 7வது ஸ்லோகம் கண்டிப்பாக திருவங்கமாலையா ஓஎஸ். இந்த 7வது ஸ்லோகத்தை வந்து அடுத்த கிளாஸில் எல்லாரும் ஒரு தடவை சொல்லிவிட்டு 8வது ஸ்லோகம் போவோம். ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. நான் அங்கே படித்தா கூட இவ்வளோ தூரம்லாம் படிக்க முடியாதுப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க வாழ்க வளமுடன்ப்பா. தேங்க்யூ. எளிமையா இருக்கு அந்த தாட் ப்ராசஸே, அப்படியே நாங்களே மாறிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா நம்ம மிஸ் பண்ண கூடாது, என்ன வேலை இருந்தாலும் வச்சுட்டு வந்து உட்காந்துடணும்னு தோன்றது எங்களுக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம இத முடிச்ச உடனே நம்ம எல்லாருமே வந்து நீங்க ஒரு இதை அரேஞ்ச் பண்ணி திருச்செந்தூர்ல போய் இத படிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்பா. நீங்க சொல்லிட்டு நான் நினைச்சேன். வெரி குட் வெரி குட். இதுவா இருந்தது. நேரா பழனி ட்ரிப் மாதிரி திருச்செந்தூர் ஒரு ட்ரிப் போட்டுடலாம்ப்பா. நீங்க கூட்டின்னு போய் நம்ம எல்லாரும் ஸ்டாண்ட் பண்ணணும். அங்க போய் வந்து அதுக்கு ஒரு இது கட்டாயமா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணணும். வெரி குட். கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குன்றத நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 4 லைன் அர்த்தம் தெரியாம படிக்கிறது, அர்த்தம் தெரிஞ்சு படிக்கல எவ்வளவு புண்ணியப்பா. அனுபவிச்சு படிக்கலாம். ஒரு அர்த்தம் இல்ல, அந்த கோட்ஸ் ஃப்ரம் டிஃபரண்ட் பிளேசஸ், அது வந்து ஆசம். அது வந்து எதுவும் அதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது. அதை எப்படி சொல்றதுங்கிறது 4 லைன் படிக்கிறதுக்கே நாங்க ஒரு பக்கம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருந்து, ஒரு பக்கம் பகவத்கீதையில இருந்து, இன்னும் அவ்வளவு வெறுமனே அது ஒரு ஸ்லோகம் போயிடலாம். எல்லாருமே மீனிங் கொஞ்சம் சமஸ்கிருத நாலேஜ் பண்ணிடலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல, அதாவது எங்களுக்காக ஒரு ஸ்லோகத்துக்கும் இவ்வளோ ரிசர்ச் பண்ணி நீங்க வந்து சொல்றேன். அதனாலதான் ஒரு கிளாஸ்ல ஒரு ஸ்லோகம் தான் சொல்லி தர முடியும். வந்து நம்மளுக்கு அவ்வளவு கிடைக்கிறது நம்மளுக்கு வந்து இல்லையா, எவ்வளவு இல்லாட்டா நமக்கு ஒண்ணுமே நிஜமாவே தெரியாது. மேலார்ந்த மாதிரி தெரியும், அவ்வளவுதான். பட் இவ்வளோ டீடைலா by the end வந்து நாங்க will be able to recite very well all the slokas. அது இவ்வளோ தடவை ரிப்பீட் பண்றதுனால நமக்கு நல்ல அந்த ஃப்ளோவும் நல்லா வந்துடுறது. சில பேருக்கு நல்லா மனப்பாடமும் பண்ண முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரையும் படிக்க வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. Thank you மாமி. Thank you so much. So we'll complete with முருகனாந்தம் முடிச்சிடலாம். எஸ். ஸோ அடுத்தது சொல்ல வேண்டியது சுஜாதா மாமியா? சாய்லக்ஷ்மி மாமி. சுஜாதா மாமி. சாய்லக்ஷ்மி மாமி சொல்லலாமா? நான் சொல்லவாப்பா? சொல்லுங்களே. சிவகுக குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தடி பழனா புரிவாழ் திருவேரக உரை கந்தா செங்கதிர் நிகர் தனி காத்த வந்தாய் செம்பழ முதிர்வ எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவர பணி வீரா தாதா கருண சுபோதா
ஜெய ஜெய சங்கர காலகமணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் ಧನ್ಯವಾದಗಳು. அரஹரோ அரகரோ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். ஜெய். ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய். ஜெய்.